நடிகர் நெப்போலியன் அவர்களினுடைய மகனின் திருமணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஜப்பானில் அவருடைய ஆசைக்கேற்ற மாதிரியாகவே நடத்தி முடிச்சுட்டாங்க. பல பிரபலங்கள் கலந்துக்கிட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. சமூக வலைதளங்களில் பல பிரபலங்கள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. இதோடு மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தோன்னா கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க. இவங்களுக்கு திருமணம் தேவையா? காசை வச்சு பார்த்தோன்னா அவரை கவனிக்க ஆள் வச்சுக்கலாமே, எதற்காக இந்த பெண்ணோட வாழ்க்கை கெடுக்கிறாங்கன்னு பல விஷயங்கள் பேசியிருந்தாங்க. ஆனால் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் நெப்போலியன் அவர்களுடைய மருமகளும் பேசியிருந்தாங்க. இப்போ அங்கே தனுஷ் அவர்கள் ஒரு ரகசிய அறை வச்சுருந்தாராம். அதில் அவருடைய அப்பாவை அனுமதிப்பாராம். வேலையாட்கள் கூட அதில் போக மாட்டாங்களாம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த விஷயமானது அக்ஷயா அவர்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அவர் ரொம்பவே சென்சிட்டிவாக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்காரு. அவருடைய சூட்கேஸில் தன்னுடைய பழைய ஞாபகங்கள் எல்லாமே பொத்தி பொத்தி வச்சுருக்காரு. அதில் நான் பார்த்திங்கன்னா கொடுத்த கிஃப்ட்லேருந்து எல்லாமே அதை அவர் டேக் கேர் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் வைரலாச்சு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் தனுஷ் அவர்கள் ஒரு தனி அறை வச்சுருந்துருக்காரு. யாரையும் உள்ள அலோவ் பண்ண மாட்டார். அவருடைய அப்பா மட்டும்தான் போவார் அப்படின்னு சொல்லப்பட்டது. இனிமேல் அவருடைய மனைவி அக்ஷயாவும் அந்த ரூமை பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. ஆக மொத்தத்தில் இப்போ அக்ஷயா அவர்கள் அவருக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் வரம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு தூங்கும்போது தன்னுடைய கணவரினுடைய சத்தம் ரொம்ப சாதாரணமாக கேட்டால் கூட என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு அதற்கப்புறமாக தூங்குறதுக்கே போகிறாங்களா. அதற்கு நெப்போலியன் அவர்கள் கூட சொல்லியிருந்தாராம், இல்லைம்மா இந்த மாதிரிலாம் வேண்டாம், நீயும் தூங்கிடுமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருன்னு பல விஷயங்கள் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து வெளியாகிட்டே தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, எனக்கு எப்போவுமே நெகட்டிவாக சில விஷயங்கள் பேசும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிருக்கேன். நிறைய பேர் எனக்கு பாசிட்டிவாக நான் திருமணம் பண்ண போகிறதுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க அப்படின்னு தனுஷ் அவர்கள் சொல்லியிருந்தார். அதையெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய பேர் இவனுக்கெல்லாம் இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரிலாம் எதிர்மறையான கமெண்ட்களையும் சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுடைய வார்த்தைகளை எல்லாம் நான் பாசிட்டிவாக்கி நிச்சயமாக நான் நல்லபடியாக மீண்டு நாங்கள் இருவரும் ரொம்பவே சந்தோஷமாக வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.